திருமாவளவன் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் தான் வெற்றி உறுதி. அடுத்த முதல்வர் விஜய் தான். விஜய் வந்தால் தேவலாம். எடப்பாடி ஆட்சி தான் வேண்டும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். விஜய் தான். இவர் எந்த அரசியலுக்கு போனார், எந்த ஜெயிலுக்கு போனார், எந்த போராட்டத்துக்கு போனார்? திரு மு.க. ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான் வரணும். எடப்பாடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி ஆட்சி தான் கண்டிப்பாக வந்தே தீரும். எடப்பாடியார் தான். தளபதி மு.க. ஸ்டாலின் தான். எடப்பாடியார் அரசியலுக்கு வந்து அவர் தமிழ்நாட்டை அப்படியே வளைச்சி கவரை அப்படி திருத்த போகிறாரு. போனா மு.க. ஸ்டாலின்ப்பா. சும்மாங்க அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. சும்மா அதெல்லாம் ரசிகர் கூட்டம். எத்தனை பேராக இருந்தாலும் ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சிந்தமிழ் சீமான். ஸ்டாலின் தான் வருவார். எடப்பாடி வந்தால் எல்லா சலுக்கும் ஏழை மக்களுக்கு கிடைக்குது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில். இல்ல, இவர் எந்த அரசியலுக்கு போனார், எந்த ஜெயிலுக்கு போனார், எந்த போராட்டத்துக்கு போனார்? என்ன தெம்பு? காசு இருக்கா? தெம்பு இருக்கு. காசு இருக்கு, தெம்பு இருக்கு. அவர் இனிமேதான் அரசியலுக்கு வந்து அவர் முதல்ல ஜெயிலுக்கு போவாரு, தண்டனை வாங்குவாரு. அவர் வந்து படம் நடிச்சுட்டு இருக்கால அரசியலுக்கு வந்து அவரு தமிழ்நாட்டை அப்படியே வளைச்சி கவரை அப்படி திருத்த போறாரு. போனா ரஜினி வந்தார், விஜயகாந்த் வந்தார், மக்கமா இந்த எல்லா கட்சியும் வந்துடு. இத்தனை உயிரை கொண்டுதா? 2000 தரணுன்னே அது எடுத்து புள்ளியெல்லாம் தூக்கிட்டு போச்சு. ஒன்று அப்புறம் என்ன? தமிழ்நாட்டுடைய அடுத்த முதல்வர் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இது மத நல்லிணக்கத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து உரிமைகளையும் மீட்டு கொடுத்துருக்காரு. மத்திய அரசுக்கிட்டேருந்து அதிகமாக சண்டை போட்டு நமக்கு தேவையான அனைத்தையும் மீட்டு எடுத்துகிட்ருக்காரு. அதனால் அவர் தான் அடுத்த முதல்வர். பூத்தில் போய் இதில் போடு, இதில் போட்டு நீ சொல்ல மாறுமா? என்னோட உள்ளம் சாவர வரையும் கலைஞர் உதயசூரி சின்னம் தான். அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். உங்கள் ஆளுலாம் பருப்பு வேவாது தமிழ்நாட்டில். இந்த பீரியடு வேவாது. வேவும் 41 பேர் 2 பேரை கொண்டா இருப்பார். அதனால் அடங்கி போயிடுச்சு. எடப்பாடியார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியார் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்சி மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உண்டு. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆட்சி மாற்றமும் கண்டிப்பாக உண்டு. விஜய் தான். எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எந்த ஒப்பீனியன் என்னுடைய ஒப்பீனியன் அதான் இருக்குது. ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? வரனாக்கா வந்து நல்லது செய்வார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க எல்லா மக்களும். எல்லா மக்களும் அதான் அபிப்பிராயப்படுறாங்க. 90% வந்தால் நல்லா இருக்கு. அவருடைய ஏஜில் இந்த வயசில் வந்து நல்லா ஊக்கமாக இருக்கார், ஆக்கமாக இருக்கார். நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் இது பண்ணுறாரு. எளிமையாக இருக்கார். எல்லாருக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறாரு. தெரிஞ்சு பண்ணுறாரு, தெரியாமல் செய்கிறாரு. விஜய் வந்து என்ன வந்திருக்காரு? அப்போ உனக்கு 5000 கொடுத்து அதில் பெரிய ஆளா? இது தம்பி, நீ படிச்சிருந்தீங்கன்னா படிக்காத இப்படி ஒரு 10,000 இப்படி 5000 கொடுத்துட்டு டெஸ்டின் போட்டு ஆடினா அது மூலையில் ஆடுறது இப்படி பிடிச்சிக்கிட்டு ஆடுறது விஜய் தலைவரா? சொல்லுங்கள். நான் கேட்குறது தப்பு தான். கேளு தம்பி. அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். ஏன் அவரே வரணும்னு நினைக்கிறீங்க? என்ன மத்தியிலேருந்து இங்கே ஒன்றும் வர விட மாட்டேங்கிறாங்க. அதை தடுத்து நிப்பாட்டுறாரு எதாக இருந்தாலும். இல்லைன்னா நம்மளும் ஹிந்தி கற்றுட்டு அலைய வேண்டியதான். எங்கேயாவது பானிபூரி விற்கிறதுக்கு அங்கங்கே போயிட்டுருக்க வேண்டியதான். இங்கே இருக்க தமிழ் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டாலே போதும். உலநாடு ஃபுல்லாகவே போகலாம். அது ஹிந்தியை கொண்டு திணிக்கிறாங்க. அதிமுக வந்தோன்னா ஹிந்தி ஈஸியாக விட்ற வந்துடும். தமிழ் அப்புறம் லாஸ்ட்டில் போயிடும். அவ்வளோதான். ஸ்டாலின் தான் வரணும். அவர் தான் எத்தனையோ நல்லது செஞ்சுருக்கிறாரு. அவர் தான் வரணும் கண்டிப்பாக. உண்மைக்கே அவர் தான் வரணும். எடப்பாடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவுலாம் கிடையாது. சொல்லப்போனால் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளோட வெறியன். ஆனால் வந்து எனக்கு இப்போதைக்கு எடப்பாடி ஐயா தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற கட்சிங்க எத்தனை போராடினாலும் ஒரே ரெட்டலையை வச்சுக்கிட்டு ரொம்ப மக்களோட சப்போர்ட்டோடு வந்துட்டுருக்காரு. அவர் தான் வருவார்னு என்னோட கருத்து கணிப்பில் நான் சொல்கிறேன். இந்த இப்போ இது வரைக்கும் நடந்த ஆட்சியில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட கற்பழிப்பு, கொலை. ஏன்னா போலீஸ் வந்து இந்த அரசுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ போலீஸை தூண்டுதல் பண்ணி விட்றதே இந்த அரசு தான் காரணம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆட்சி வரும்? எடப்பாடி ஆட்சி தான் கண்டிப்பாக வந்தே தீரும். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. வலுவான கூட்டணி அமையும். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் என்று நான் உறுதி கூறுகிறேன். எடப்பாடியார் தான். ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லா இருக்கு. நல்லா செயல்படுறாரு. நல்லா இருக்கு. கேட்டதை செய்கிறாரு. மக்களுக்கான ஆட்சியாக இருக்குது. மக்களுக்கு மகளிருக்கான ஆட்சியாக இருக்குது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் அனாவரணித்து போகிறாரு. ஒரு சமுதாய நல்லிணக்கத்தோடு இருக்கிற ஒரு முதல்வர். அவர்
அவரை விட்டால் வேறு வழி இல்லை தமிழகத்திற்கு தளபதி தான் தளபதி. அதை மாற்ற யாராலும் முடியாது. எங்கள் இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் துணை முதல்வர். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. திருமாவளவன் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் தான் வெற்றி உறுதி. அதில் மாற்றம் கிடையாது. நம்ம கூடின வரைக்கும் அம்மா பாதையில் நடந்து மக்களுக்கு தேவை செஞ்சார். அதனால் மீண்டும் அவர் வரணும். வந்தால் தமிழ்நாடு காப்பாற்றலாம், இல்லைன்னா கடனாக தான் போகணும். திமுக ஆட்சியில் எதுவுமே நல்லது நடக்குதாங்கிறீங்களா? நடக்குது, ஆளாக உள்ளவங்களுக்கு நடக்குது, ஏழைக்கு நடக்கலை. இப்போ எளிய மக்கள் வாழணும்னா அதிமுக ஆட்சி அமைக்கணுங்கிறீங்க. ஆமாம், அது அமைச்சால் எல்லாருக்கும் நன்மை உண்டு. இது திமுக ஆட்சி குற்றம் சொல்லலை, ஆளாக உள்ளவன் சாப்பிட்றான், ஏழைக்கு ஒன்றும் கிடைக்கல. ஏழைக்கு கிடைக்கல. நான் அரசியல் திமுக பற்றி நான் குறை சொல்லலை, இருந்தாலும் ஏழை மக்களுக்கு கிடைக்கல. ஆளாக உள்ளவங்க நல்லா சௌகரியமாக இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க. அதுதான். ஆட்சி பேங்குக்கு போகிறோம்னு வச்சுங்க, லோனு தராங்க. பேங்கு போகிறோம்னா இந்த இப்போ என்னாட்டம் போனால் 100 நாட்டை திருப்பி போடுறான். இந்த இப்போ இவங்களாட்டம் ஃபேண்ட்டு போட்டு போனால் சார் உட்காருங்க, உடனே கையெழுத்து போடுறாங்க. நான் நாளைக்கு சான்சன் ஆகிடுங்க இந்த ஆட்சியில் இருக்குது. எடப்பாடியார் ஆட்சியில் அந்த மாதிரி இல்லை. நான் பாமகக்காரன் நடப்ப சொல்கிறேன். எடப்பாடியார் வந்தால் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆட்சி மீண்டும் மலரணும். இல்லை இப்போ நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு எடப்பாடியார். தாலிக்கு தங்கம், மகளிர் இது இந்த கர்ப்பிணிகளுக்கு உதவித்தொகை, அப்புறம் அம்மா உணவகம், இன்னும் நிறைய திட்டங்கள் நிறையா இருக்குது. அவர் சொல்லிக்கிட்டே போகலாம். மாணவர்கள் 7.5% உள் ஒதுக்கீடு இந்த மாதிரி கொடுத்தனால தான் இன்றைக்கி மாணவர்கள் நிறைய பேர் சின்ன ஒரு இதில் பிறந்திருந்தாலும் அவங்களும் நிறைய ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியுது. அதிமுக எதாக இருந்தாலும் சரிங்க, ஒருங்கிணைக்காத வரைக்கும் எத்தனை பேரிடம் இருந்தாலும் ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் டிவிகே டிஎம்கேன்னு சும்மாங்க, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. சும்மா அதெல்லாம் ரசிகர் கூட்டம், அதெல்லாம் வாக்கா மாறாது. ரசிகர் தான். சினிமா பார்க்குறவங்க எல்லாமே வாக்கா மாறிட்டோன்னா அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அடுத்த முதல்ல செந்தமிழ் சீமான். ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? அவரோட ஐடியாலஜிலாம் நல்லாயிருக்கும். என்ன ஐடியாலஜி? அந்த மரங்களுக்காக பேசுகிறது, தண்ணீருக்காக பேசுகிறது, மாடுகளுக்காக பேசுகிறது. மக்களுக்காக யார் பேசுவா? புரியல. மக்களுக்கு யாரும் பேசலையே. அதான் மக்களுக்காக பேசுகிறவங்கள தானே நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். மரத்துக்காகவோ மண்ணுக்காகவோ எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தானே அது நம்ம நல்லா இருக்க முடியும். தண்ணீர் ஃபஸ்ட்டு அத்தியாவசியம் தண்ணி தானே. தண்ணி, மரங்கள், இயற்கை தானே. அதெல்லாம் இருந்தானே அடுத்த ஜென்ரேஷன்லாம் நல்லா இருக்க முடியும். விஜய் வந்தால் தேவலாம். ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி விஜயகாந்த் சார் எப்படி செய்யணும் ஆசைப்பட்டு என்ன செய்யணும்னு நினச்சி மின் வந்தாரோ அது இவர் செய்வாருங்கிற ஒரு இது இருக்குது. ஆமாம், அவரால் முயற்சி பண்ணி எதுவும் பண்ண முடியல. அவரையும் தோக்கடிச்சு அவர் ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயும் ஒரு வழி பண்ண பார்த்தாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ அவரோட விஷயத்தில் கொஞ்சம் சைலண்ட்டாக ஒதுங்கி இருக்கிறாங்க. மீண்டும் அண்ணன் வந்தால் நல்லது. விஜய் அண்ணா நல்லது செஞ்சால் நல்லது. ஒரு பொண்ணுக்கு தப்பு நடக்குதுன்னா அந்த யாருன்னு பார்த்து அவனை அந்த இடத்துல சுட்டு கொள்ளணும். அந்த இது போட்டால் என்ன, ஏன் போட மாட்டேங்கிறாங்க? எத்தனை பொண்ணுங்க பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டில்? எத்தனை பொண்ணுங்க பாதிச்சிட்ருக்காங்க மெயின் பாலியல் குற்றத்தில்? இதெல்லாம் சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு விஜய் வந்தால். திமுக ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது, இல்லை. குடி தான் எங்கள் குடும்பத்தை நாட்டையும் சரி மற்ற குடும்பத்தையும் சரி நாசமாக்குறது. எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் கண்டிப்பாக எங்கள் ஏதோ ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு வருவார். விஜயகாந்த் அப்பாவும் அப்படி தான் சொல்லியிருந்தார். அந்த நம்பிக்கைப்படி விஜய் சாரும் நடந்துக்கணும். மெயின் அதுதான் எங்களுக்கு அவர் வரணுங்கிற ஆசை. அந்த அதான் ஆட்சி மாற்றம் வந்தால் தமிழ்நாடு வேறு ஏதாவது முன்னேற்றத்துக்கு வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை அவரும் கடைப்பிடிக்கணும். அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் வருவார். மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. 1000 ரூபா பணம் போட்டிருக்காரு. கலைஞர் வீடு கொடுத்துருக்காரு. இலவச பயணம் கொடுத்துருக்காரு. பேரும் இது இலவச மருத்துவம் கொடுத்துருக்காரு. இல்லம் தேடிய கல்வி கொடுத்துருக்காரு. அதனால் வரணும்னு நினைக்கிறோம். விஜய் எப்படி வருவார்? விஜய் இப்போ இன்றைக்கி திடீர்னு குதிச்சு வந்துடுவாரா? விஜய் இதுவரையிலும் என்ன அரசியல் பண்ணியிருக்காரு, மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, இதுவரையிலும் என்ன மக்களை தேடி செஞ்சுருக்காரு. உட்காந்த இடத்துட்டா அவர் கூப்பிட்றாரு. எடப்பாடி வந்தால் எல்லா சலுக்கும் ஏழை மக்களுக்கு கிடைக்குது. திமுக ஆட்சியில் எதுவும் கிடைக்குது. ஆட்சியில் ஒன்றுமே ஏழை மக்களுக்கு பண்ணிடல. பணக்காரனாகவே இருக்கிறான், ஏழையாகவே இருக்கிறான். மந்திரி பூரா கொள்ளடிச்சு அவன் சேஃப்டி பண்ணிக்கிறான். திமுக எளிய மக்களுக்கான ஆட்சி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கிடையவே கிடையாது.